Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து அரேயை வந்து எப்படி ஒரு மெமரியில ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஒன் டைமென்ஷனல் அரே எப்படி மெமரியில ரெப்ரசன்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நார்மலாக நமக்கு தெரியும் ஒரு அரே அப்படின்னு சொன்னால் கலெக்ஷன் ஆஃப் ஹோமோஜீனியஸ் டேட்டா டைப். இதுதான் வந்து எல்லா புக்ஸ்லையும் நம்ம பார்க்குறோம். ஹோமோஜீனியஸ்னால் என்ன? சேம் டேட்டா டைப். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எல்லாமே இங்கே நியூமரல்ஸ், எல்லாமே இங்கே இன்டீஜர்ஸ், எல்லாமே ஒரே டேட்டா டைப், பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேர் ஏ ஆஃப் 3 ஈக்குவல் டு ஏஇஐ இந்த மாதிரி ஒரு 3 கேரக்டரை நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுவுமே அரே தான். இதுவுமே கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப். ஏன்னா இங்கே எல்லாமே அரேயாக இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அரே எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு சப்போஸ் என் கிளாஸில் வந்து ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா எனக்கு 60 ஸ்டூடெண்ட்ஸோட ஒவ்வொரு வாட்டியும் தனித்தனியாக இனிஷியலைஸ் பண்ணி நம்ம வந்து தனித்தனியாக ஒவ்வொரு அரேயில் வந்து மார்க்கை ஸ்டோர் பண்ணாமல் மொத்தமாக 60 பேருக்கு ஒரு அரேயில் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இப்போது நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம பார்க்குறோம். அதாவது வந்து அரே வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அரேயை வந்து நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ எப்படி அதை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏ ஆஃப் 3 ஈக்குவல் டு 7, -1, 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது இருக்குது. ஸோ அரே வந்து நார்மலாக மெமரியில் வந்து 4 பைட்ஸ் ஆக்குபை பண்ணும். 4 பைட்ஸ். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வேல்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 7 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இதுதான் மெமரி. இப்போ இங்கே பார்க்குறீங்கல்ல, இங்கே இந்த டயக்ராம் பார்க்குறீங்கள, இதுதான் வந்து மெமரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் மெமரியில் மெமரி இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து 4 பைட்ஸ். அப்போ 7 எங்கே ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? இப்போது நான் அட்ரஸ் பற்றி பேசல, அட்ரஸ் அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒவ்வொரு மெமரியும் வந்து நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் 1 பைட்டு, இங்கே வந்து 1 பைட், அப்படியே போய்கிட்டு இருக்கு. சரியா? ஸோ ஒவ்வொரு செல்லுமே 1 பைட். இப்போ 7 வந்து 4 பைட்ஸ். ஏன் அப்படின்னா 7 வந்து ஒரு இன்டீஜர் வில் ஆக்குபை 4 பைட்ஸ் இன் மெமரி. அப்போது 7 எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4. ஸோ இந்த 7 வந்து இந்த 4 பைட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி 1 என்ன, 1க்கு வந்து 1 2 3 4. ஸோ 4 பைட்ஸ் -1. ஸோ அதே மாதிரி 4 பைட்ஸில் அந்த வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த 7 எப்படி ஸ்டோர் ஆகிருக்குவாங்க? 7ம் வந்து அகெயின் 4 பைட்ஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ அதை வந்து பைனரி ரெப்ரசன்டேஷனில் தான் அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். 7 வந்து எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும்? பைனரி ரெப்ரசன்டேஷன். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து 0s and 1s மட்டும்தான் தெரியும். 7னா அப்படியே ஸ்டோர் ஆகாது, அதோட பைனரி ரெப்ரசன்டேஷன் படி ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே. ஸோ அதனால தான் இங்கே வந்து 4 × 3 போட்டிருக்கேன். நமக்கு 3 வேல்யூ இருக்குது, 3 இன்டீஜர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இன்டீஜரும் 4 பைட்ஸ் ஆக்குபை பண்ணும். ஸோ மொத்தமாக இந்த 3 வேல்யூ வந்து மெமரியில் வந்து 12 பைட்ஸ் ஆக்குபை பண்ணும். சரியா? ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நார்மலாக நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ மெமரியில் ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு அட்ரஸ் வேணும். நார்மலாக அட்ரஸ் வந்து ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்கே தெரியுது இல்லையா, இதுதான் வந்து ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட். ஹெக்ஸாடெசிமல் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட் இதுதான். ஸோ இதுதான் வந்து அட்ரஸ் ஆஃப் மெமரி லொக்கேஷன். ஏதோ ஒரு மெமரி லொக்கேஷனோட அட்ரஸ் இது. ஓகே, இதுதான் வந்து நார்மலாக சேவ் ஆகிருக்கும் நமக்கு. நார்மலாக கம்ப்யூட்டரில் இப்படி தான் இருக்கும். பட் நான் வந்து நம்ம நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அட்ரஸ் வந்து 100 எடுத்திருக்கேன். ஸோ 7 வந்து 100ல் ஸ்டோர் ஆகிருக்கு. அட்ரஸ் 100 இந்த அட்ரஸ் லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதே மாதிரி 1 வந்து 104ல் ஸ்டோர் ஆகிருக்கு. அதே மாதிரி -2 வந்து 108ல் ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இப்போது ஏன் இப்போ 100 தான் பேஸ் அட்ரஸ்.
இப்போ நெக்ஸ்ட் ஏன் 1 வருது, நெக்ஸ்ட் ஏன் 104 வருது? ஏன்னா நான் இப்போ காட்டின மாதிரி ஒரு இன்டீஜர் வேல்யூ வந்து 4 பைட்ஸ் ஆக்குபை பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு 104 108. ஸோ ஆக்சுவலாக இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலை மெமரியில் வந்து ஆக்சுவலாக ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து -2 வந்து எந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியணும். அப்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா? பேஸ் ப்ளஸ் இண்டெக்ஸ் இன்ட்டு இன்ட். எப்பயுமே அரேயில் வந்து இதுதான் இண்டெக்ஸ். ஸோ இப்போது இன்ட் ஏ ஆஃப் 3ன்னு சொல்கிறீங்கள, இன்ட் ஏ ஆஃப் 3னா எப்படி? இப்போ நான் அந்த வேல்யூ இருக்குது 7 1 -2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏ ஆஃப் 0 இதில் வந்து 7 ஸ்டோர் ஆகிருக்கும். ஏ ஆஃப் 1 0னா 0th இண்டெக்ஸ், ஏ ஆஃப் 1ல் 1, ஏ ஆஃப் 2ல் வந்து -2 ஸ்டோர் ஆகிருக்கும். சரியா? ஸோ இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து எனக்கு சப்போஸ் எனக்கு இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு டக்குன்னு வந்து -2 அரேயில் வந்து ஒரு பெனிஃபிட் என்னென்னா நம்ம சீக்வென்ஷியலாக ஆக்சஸ் பண்ண வேண்டாம். சீக்வென்ஷியல்னால் ஒரு எலிமெண்ட்டுக்கு பார்த்துட்டு அடுத்த எலிமெண்ட் போகிறது வேண்டாம், அது தேவையில்லை. நமக்கு டக்குன்னு இப்போ எனக்கு -2 ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் டக்குன்னு அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ அதுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா அப்போது சப்போஸ் நான் வந்து சீக்வென்ஸாக ஆக்சஸ் பண்ண தேவையில்லை, இதில் ரேண்டம் ஆக்சஸ் அலோட். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அது கரஸ்பாண்டிங் அட்ரஸ் கண்டுபிடிச்சா நான் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. இது எல்லாமே 1 டைமென்ஷனல் அரேயில் இந்த ஃபார்முலா வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எல்லாமே. இதுதான் இது நான் சொல்கிறது வந்து 1 டைமென்ஷனல் அரே. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்னால் பேஸ் அட்ரஸ் 100 ப்ளஸ் இப்போ எனக்கு -2 ஆக்சஸ் பண்ணணும்னு வைங்க, 100 ப்ளஸ் ஸோ -2 ப்ளஸ் இண்டெக்ஸ் -2 எத்தனாவது இண்டெக்ஸ் நான் அதுக்கு மெமரியில் போய் பார்க்கணுன்னு இல்லை. ஸோ இதில் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு 2 இன்ட்டு இன்ட்டோட என்னது இன்ட் வந்து ஆக்குபைஸ் 4 bytes இன் மெமரி. ஸோ 100 + 8 ஸோ எனக்கு வந்து 108. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ரேண்டமாக ஆக்சஸ் பண்ண முடியும். எதில்? அரேயில். அதுதான் பெனிஃபிட். ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அட்ரஸ் தெரிஞ்சிருக்கணும். அட்ரஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னா பேஸ் ப்ளஸ் இண்டெக்ஸ் இன்ட்டு இன்ட். ஸோ இது வந்து 1 டைமென்ஷனல் அரேக்கு. 2 டைமென்ஷனல் அரேக்கும் இதுதான் ஃபார்முலா. பட் அரே ரெப்ரசன்டேஷன் வேறு மாதிரி இருக்கும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.